ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் எல்லாருக்குமே ஈஸியாக அவைலபிலிட்டியாக இருக்குது இந்த வெப்சைட்டில். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் 6-2+2 தேவையான முக்கியமான டாபிக்ஸு ப்ளஸ் அந்த +1 +2 10th எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்லாம் வந்து தனித்தனியாக அனிமேஷன் ப்ளஸ் வித் சிமுலேட்டரோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு டெமோ பார்க்கலாம். சயின்ஸில் கிளாஸ் வைஸாக பார்க்கறது கிளாஸ் 8th அடுத்து 7th அடுத்து 6th. அடுத்து ஃபிசிக்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 9th +2 வரைக்கும் உள்ள அந்த எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டுக்கான வீடியோஸ் தனியாக இருக்குது. ஸோ வீடியோ ப்ளஸ் சிமுலேட்டர். ஸோ இப்போ சயின்ஸில் கிளாஸ் 8ல் ஃபஸ்ட்டு டெமோ பார்க்கலாம். ஸோ லிக்விட் ப்ரெஷர் என்ன பிரின்சிபல்னா, லிக்விட் ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் த ஹைட் ஆஃப் த லிக்விட். அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க போகிறோம் இந்த டெமோ மூலமாக. ஸோ இதில் ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். அப்படியும் புரியலைன்னா இதுக்கடுத்து அனிமேஷன் இருக்கும், அந்த அனிமேஷன் வீடியோ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை ப்ரொசீஜர் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலாம், டைரெக்டாக நீங்கள் சிமுலேட்டர் வந்துடலாம். ஸோ அந்த சிமுலேட்டர் தான் என்ன பண்ண பாருங்கன்னா நீங்களாகவும் இந்த இதை எப்படின்றது செஞ்சு பார்க்க போறீங்க. ஸோ இனிஷியலாக அந்த 3 பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலில் வந்து அந்த ஹோல்ஸ் எங்கே இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் டாப்பில் வச்சுருக்கோம், 2வது மிடில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி அடிச்சா அடுத்து 3வது வந்து பாட்டம் கொண்டு போயிருங்க. நம்ம இந்த பாட்டம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே செல்லோ டேப் கொடுத்துருக்கு. ஸோ 3 பாட்டிலையும் ஃபஸ்ட்டு அந்த செல்லோ டேப் எடுத்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த ஹோலுக்கு நேராக வைங்க, அதுவாக ஒட்டிடும். ஸோ 3வது பாட்டிலையும் ஒட்டிருங்க. அடுத்து இந்த 3 பாட்டிலையும் வந்து வாட்டர் ஃபில் பண்ணணும். அதுக்கு இந்த கார்னரில் பீக்கர் இருக்கு, அது தண்ணி இருக்குது, ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு பாட்டிலுக்கு நேராக வைங்க, அதுவாக ஃபில் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் பாட்டில் அது நேராக எடுத்து வைங்க. ஸோ மவுஸ் மேலே கிளிக் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கேன், அவ்வளோ. அடுத்து 3வது பாட்டில் ஃபில் பண்ணுங்க. ஸோ 3 பாட்டிலுமே நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, இதில் செல்லோ டேப் எடுத்தால் தான் நான் அந்த வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் இதில் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ரிமூவ் செல்லோ டேப் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து விழுகிற தண்ணியோட லென்த் வந்து ஜஸ்ட் 1 தான். செகண்ட் பாட்டிலில் 2, அடுத்து தேர்ட் பாட்டிலில் 3. ஸோ சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். ஸோ லென்த் வந்து என்ன ஆகுது, அந்த எந்த பாட்டிலில் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக பாட்டம் வச்சுருக்கோமோ அங்கே தான் அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ தள்ளி போய் விழுது. இதில் 1 சென்டிமீட்டர் விழுந்துச்சு, இதில் 2 சென்டிமீட்டர், இதில் 3 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா சயின்ஸில் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் லைஃப் லாங்காக மறக்காமல் இருக்கும்.